வா மீனாட்சி. ஹே, உள்ள வாடி. என்னம்மா ஏன் தயங்குற? வா உள்ள வா. நம்ம வீடு தானே மீனாட்சி, வா உள்ள வா. உள்ள வாடி மீனாட்சி. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன, உள்ள போ. மீனாட்சி எப்பமா வந்த? வா உள்ள வா. ஏய் வா மீனாட்சி. வாமா. வா உள்ள வா. போ மீனாட்சி. ஏய் நில்லு. எதுக்கு நீங்க வந்த? அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்களா? என்னத்த கேட்கணும்? என்னத்த பொறுமையா கேட்கணும்? எதுக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் உடனே வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல அவளை நம்மளால கைவிட முடியாதுல்ல. நம்ம வீட்டு பொண்ணு அத்தை, உறவுக்காரங்களோட இருந்தா தானே அது ஆறுதலா இருக்கும். என்ன மருமவளே, உறவை பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா? இந்த வீட்டுல இருக்கிற உறவையெல்லாம் கட்டி காக்கிறது நான் தான். எனக்கு நீ புத்திமதி எல்லாம் சொல்லாத. அப்படிலாம் இல்ல அத்தை. நீ எப்படியும் சொல்ல வேணாம். சிலதுகள்லாம் வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீடே வழங்காது, வீட்டையே விஷமாக்கிடுமா. புதுசா இங்க விஷமாகறதுக்கு என்ன இருக்கு? அதான் உன் நாக்கிலே எல்லாத்தையும் வச்சிருக்கியா அப்பதா? எலே ஓய மூடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன். ஆமா, என் நாக்குல விஷம்தான். ஆனா இவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். பாட்டி ப்ளீஸ், என் தங்கச்சி கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க விடுங்க. ஏய், அதான் முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டல. இவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. பாட்டி அப்பதா இப்படி சொன்னா பாவம். அப்பதா மீனாட்சி எங்க போவா? ஏய், அவளுக்குதான் வாத்தா பெரிய பணக்கார மாப்பிளை பார்த்து வச்சிருக்காளே. என்னமோ செஞ்சு இவளும் ஒருத்தனை வளைச்சு போட்டுட்டா. இவள அங்கே போக சொல்லு. ஐயோ, இந்த அப்பத்தா காரியத்துக்கு எடுத்துரும் போலயே. அப்பத்தா, இப்ப என்னத்துக்கு பூசாரி மேல சாமி வந்தது கணக்கா இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? மதினியோட தங்கச்சி அவ, அவளுக்கு இங்க வர ரைட்ஸ் இருக்கு. அத்தை, நீங்க இல்லாம இந்த குடும்பமே இல்ல அத்தை. இல்ல மருமவளே, இதெல்லாம் வெறும் பேச்சுக்குன்னு ஆயிப்போச்சு. என் வார்த்தையை உங்க யாருக்குமே கேட்கணும்னு தோணல. பெரிய ஆளுங்கெல்லாம் இங்க வந்து தங்குவாங்க. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் போறேன். அத்தை, அப்பதா அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. ஆனா ஒண்ணு, நான் வெளியே போனா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த வீட்டு மேல கடன் வாங்கி நான் இவனுக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தேன். என் பெரிய பேரனுக்கு கூட நான் எதுவும் செய்யல. ஆனா இந்த மனோவுக்கு நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இவன் இன்னைக்கு 4 காசு சம்பாதிச்ச உடனே கண்டவளெல்லாம் உள்ள வராளுங்கல்ல. இந்த வீட்டு மேல வாங்கின கடனாலதான் இத்தனையும் ஆரம்பிச்சது. அந்த கடனை நானே கட்டி தொலைக்கிறேன். இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிட்டு மீதி பணத்தை பேங்க்ல போட்டுட்டு என் காலத்தை நான் ஓட்டிக்கிறேன். அடடா, சூப்பர் பிளான். பாத்தியாமா, வீட்டை விட்டு போறவங்க எதுவுமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு போவாங்க. நம்ம அப்பத்தா ரிட்டையர்மெண்ட் பிளானோட போகுது. டேய், நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீடு உங்களுக்கு எதுக்குடா? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இத பாரு, உன் அக்கா புருஷனுக்காக தான் இந்த வீட்டு மேல நான் கடன் வாங்கி கொடுத்திருக்கேன். நாளைக்கு இந்த வீட்டை வித்தேன்னு வையே, உன் அக்காளும் அவ புருஷனும் நீ நிக்கிற மாதிரி தான் தெருவில் நிப்பாக.
உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம். என்னால யாரும் வீட்டை விட்டு போகவும் வேணாம், தெருவுக்கு வந்து நிக்கவும் வேணாம். நீங்க கட்டின இந்த வீட்ல நீங்களே இருங்க, நான் போறேன். மீனாட்சி மீனாட்சி எங்க போவ? நான் தான் சொல்றேன்ல, கேளு மீனாட்சி. நீ கவலைப்படாதக்கா, எனக்கு எதுவுமே ஆகாது. உலகத்துல என்ன இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்கா? என் கையில வேலை இருக்கு, எங்க போனாலும் என்ன பாத்துக்க முடியும். அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மீனாட்சி, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நீ இப்ப எங்க போவ? சில பேர் மனசை விட இந்த இருட்டு ஒண்ணு அவ்ளோ பெருசு இல்ல. மீனாட்சி, விடிஞ்சா வெளிச்சம் வரும், எனக்கு நல்ல வழி கிடைக்கும். எனக்கு எதுவும் ஆகாதுக்கா, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் கிளம்புறேன். மீனாட்சி, ஏய், மீனாட்சி. மீனாட்சி இரு, வேற எங்கேயாவது தங்க இடம் பார்க்கலாம், நானும் கூட வரேன். வேணாம் ஜீவா,